அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னுடைய நண்பனுக்காக மட்டும்தான் நான் குஷ்புவை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பு உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சீமான் எதற்காக இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நடிகை குஷ்பு பார்த்தீங்கன்னா எப்போ பாஜக கட்சியில் இணைந்தாங்களோ அதிலிருந்து வெறும் அவதூறு மட்டுமே தான் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மக்கள் அனைவருமே அவங்களுடைய நடிப்பையும் தாண்டி தற்போது குஷ்புவை அதிக அளவில் வெறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் குஷ்புக்கு ரசிகர்களாக இருந்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா குஷ்புவை அதிக அளவில் வெறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இதற்கு முதல் முக்கிய காரணமே அவங்க பாஜக கட்சியில் இணைந்ததும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டு பெண்களை ரொம்பவே இழிவாக பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் எப்படி அவருடைய நடிப்பு வாழ்க்கையே வீணாகிற அளவுக்கு அரசியலுக்கு வந்ததும் அதற்கு பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போனதும் அப்படின்னு அழிச்சிக்கிட்டாரோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியில் இணைந்து தற்போது குஷ்புவும் அவங்களுடைய நடிப்பு பேர் எல்லாத்தையுமே கெடுத்துக்கிற அளவுக்கு நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து தற்போது சீமானிடம் நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டு பெண்களை இழிவாக பேசுறதும் அதற்கு பிறகு உங்களுடைய கட்சியை ரொம்ப கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நடிகை குஷ்பு என்னுடைய நண்பனுடைய மனைவியாக மட்டும் இல்லை அப்படின்னா நான் அவங்களை இன்னும் கடுமையாக விமர்சிச்சிருப்பேன். ஆனால் என்னுடைய நண்பனுக்காக அவங்களை நான் ரொம்ப மரியாதையாக விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னும், ஏன்னா என்னுடைய நண்பன் சுந்தர்சி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கான் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய ஆதரவு கொடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணியிருக்கான். இந்த ஒரு நன்றி கடனுக்காக மட்டும்தான் குஷ்பு என்னால் எந்த ஒரு விமர்சனம் பண்ண முடியல அப்படின்னு சீமான் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் நான் பொறுமையாக இருக்க மாதிரி என்னுடைய நிர்வாகிகளும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதுல எந்தவித கட்டாயமும் கிடையாது அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாடுகள் ரொம்ப வீரியமாக இருக்க போகுது அப்படின்னும் 26 தேர்தலுக்காக நாங்கள் இப்போவே தயாராக ஆரம்பிச்சிட்டோம். இதற்கு இடையில யார் வந்தாலும் அடிச்சு தம்சம் பண்ணுறதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சீமான் அவர்கள் எல்லோருக்குமே எச்சரிக்கையாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பிற கட்சிகள்லாம் இப்போதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஓய்வில் இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலுக்காக தயாராகி எந்தெந்த இடங்களில் பொதுக்கூட்டம் போடணும் அப்படின்றதுல இருந்து புதிதாக எந்தெந்த நிகழ்ச்சியை நடத்த போறாங்க அப்படின்றது வரைக்குமே நிறைய முன்னெடுப்பு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவை அனைத்தையுமே இந்த மாத இறுதிக்குள்ள போட போற பொதுக்கூட்டத்தில் இந்த வருடம் முழுக்க நாங்கள் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் மக்களிடம் சொல்ல போறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் இந்த உரையை முடிச்சிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.